நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மணி, வர வர சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க. பிஸியா இருக்கும் போது என்னங்க பேசுறது? ஒரு எம்டி ஃபைல் கொடுங்களேன். வருதே. டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ணுங்க. வருது வருது. விலகு விலகு. ஐயோ, கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை போல. போ. அவசரமா போகும்போது தான் கிளீன்லாம் பண்ணுவாங்க. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை சேர்ந்தா வருது. என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? ஒண்ணும் இல்லைங்க, அவசரம் தெரியாம. ஏங்க எம்டி ஃபைல் கேட்டேன், என்னங்காச்சு? சாரி, இந்தாங்க மணி. ஏங்க அந்த ஹாஸ்பிடல் பில் எங்கங்க? உடம்புக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க உங்க டார்ச்சர் தாங்க முடியலங்க. எந்த பில்லுங்க? அந்த ஸ்டெல்லா ஹாஸ்பிடல் டாக்குமெண்ட்ங்க, அந்த கேஸ் டாக்குமெண்ட்ங்க. காணாம போயிடுச்சு, கொஞ்சம் தேடுங்களேன். இங்கதானே வச்சேன். இதுல இருக்கா? ஐயோ, இருங்க, இதோ வரங்க. தேடி பாருங்க, தேடி பாருங்க. இவ்ளோ ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரத்தை கூட அடைக்கலாங்க. ஆனா அவா சித்ரா இன்னும் போகல. ஏங்க, நான் இங்கதான் இருக்கேன். நான் தான் சித்ரா. ஓ சாரி, அந்த ஸ்வீப்பிங் லேடி சுகன்யா இன்னும் போகல. அவங்க இப்பதான் போனாங்க. ஐயோ, ஓ மை காட். ஹலோ சார், நான் இருதிராஜ் பேசுறேன், ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க சார். உங்க விஷயமா தான் சார் தேடிட்டு இருக்கேன். சார், ஸ்டெல்லா வலிக்கு கீழே விழுந்தா. ஐயோ, கால்ல பயங்கரமா அடிபட்டுச்சு சார். கரு கலைஞ்சு நஷ்டஈடு கிடைக்காம போயிடாதே. சார் எது கலைஞ்சாலும் அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணன்றது உண்மைதானே சார்? ஆமா சார், உண்மைதான். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? உடம்பு எப்படி இருக்கு? அடிபலமா? ஆமா சார், ஐயோ அப்பான்னு கத்துறாளே, போன் உங்களுக்கு கேட்கல? சார் முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க சார். உயிர் ரொம்ப முக்கியம் சார் எல்லாத்துக்கும் மேல. சரிங்க சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். அங்க போயிட்டு என்ன கூப்பிடுங்க. ஓகே சார். சரி சார், வைங்க. நமக்குன்னு ஒரு கிளைண்ட் வந்து வாய்க்கிறான் பாருங்க. ஐயோ, பில்ல காணுமே, நான் எங்க போய் தேடுவேன்? சொக்கா, இப்படி புலம்ப ஒரு சொக்கா. தேட சொன்னேனே, தேடி கிடைச்சதா? போச்சு போச்சு. ஐயோ, இப்படி புலம்ப ஒட்டிய சொக்கா. இங்கதான் இருக்கணும். ஐயோ, இந்தாங்க சித்ரா. இருக்கணும். ஐயோ, ஓகே சார். ஐயோ, எப்பவுமே. என்ன சார், டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை, ஒரு முக்கியமான பில்லை காணோம். சித்ராவையும் தேட சொல்லியிருக்கேன். அதுவான்னு பாரு. ஆமாம், அதான். தேங்க்ஸ் அர்ஜுன். அது அவா எஸ். கூப்பிட்டுருந்தீங்களா மேம்? டிட் யூ கால் மீ? யா, சைன் பண்ணியாச்சு டாக்குமெண்ட்ஸை. அஸ்வின்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கமின். இந்த ஃபைலை காயத்ரி மேம் கொடுக்க சொன்னாங்க, சைன் பண்ண. ஹலோ. ஹாய்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். சீரியலா? இன்னும் சாப்பிடலையா? இனிமே தாம்மா சாப்பிடணும். சரி, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, ட்ரஸ்ட்டில் அப்பா நம்ம 2 பேரையும் சேர்த்துருக்காரு. ஓ, அப்படியா? ஆமா. இதை எப்போ சொன்னாரு? அன்னைக்கு ஆக்சுவலாக கேஷுவலாக மென்ஷன் பண்ணாரு. பட் சீரியஸாக சொல்லியிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அப்படியா? ஆமாம், டாக்குமெண்ட்டை நான் இப்போ தான் சைன் பண்ணேன். ரியலி வெரி குட். இல்லை, உங்கள் பேரை சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல. பட் என் பேரையும் சேர்த்துருக்காருமா. ஆனா அப்பா இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா உங்ககிட்ட சொல்லினா அதுக்கு நான் என்னமா பண்ணுறது? அவர்கிட்ட கேளுங்க. ஓகே ஓகே, இனிமே ரொம்ப சந்தோஷம். ஐ நோ யூ வெரி ஹாப்பி. அதனால தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி, Thank you. ஓகே, சாப்பிடுங்க. நான் அப்புறம் பண்ணுறேன். Okay. பாய். Bye. ஓகே. What is this?
என்னது? உட்காருப்பா. இல்ல அங்கிள், why is this? Sit down. Please. நோ அங்கிள். அப்பா சொன்ன அப்படியே பிளைண்டா கேட்குற ஆள்ல நீங்க. நீங்க அப்பா கிட்ட முதல்ல வேணாம்னு சொல்லிருக்கணும். ராம், காயத்ரியும் அவ அம்மாவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே? அவங்கள ட்ரஸ்ட்ல சேர்க்கறதுல என்ன தப்பு? இந்த ட்ரஸ்ட் எங்க அம்மா பேர்ல இருக்கு. இதுல யார் பேர் சேர்க்கறதுன்னு அப்பாவும் நீங்களும் முடிவு பண்ண போதுமா? முதல்ல என்கிட்ட கேட்கணும். லுக் ராம், இது இப்போ எடுத்த முடிவு இல்ல. ரொம்ப நாள் முன்னாடியே சுந்தரம் எடுத்த முடிவு இது. அதை இப்போதான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு. மோரோவர், வாட்ஸ் இன் திஸ்? வாசுகி உங்க அம்மா, காயத்ரி இஸ் யுவர் சிஸ்டர். இதுல கோவப்பட என்ன இருக்கு? எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா. அவங்க எடுத்து வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வாசுகி எங்க அம்மா பேர்ல யோசிக்கவே முடியாது. காயத்ரி நாளைக்கு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக போறவ. அவ பேரை ஏன் ட்ரஸ்ட்ல சேர்க்கணும்? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது அங்கிள். நீங்க எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த ட்ரஸ்ட்ல எந்த சேஞ்சும் வராம நீங்க தான் சொல்லணும். லுக் ராம், I'm clear. சித்ரா, இனி காலைல பேப்பர் பாத்தீங்களா சித்ரா? பெருங்குடியில ஒருத்தனை எப்படி கொலை பண்ணிருக்காங்கன்னு, அதுவும் அவன் பெட்ரூம்ல வச்சு. இவ்ளோ பெரிய ஆளை இப்படி கொலை பண்ணிருக்கானே, ஷபா, பயங்கரமா இருக்கு. பார்த்தேன் காலையிலே பார்த்தேன். கொடுமையா இருக்குங்க. கொலை செய்யணும்னு முடிவு பண்ண கொஞ்சம் வேகமா வலிக்காம கொலை பண்ணலாம்ல. இப்படி ரசிச்சு ருசிச்சு கொலை பண்ண முடியுமா என்ன? ஐயோ பாருங்க சித்ரா, பாருங்க. பேனாவால கழுத்துல குத்திருக்கான், கத்தியால நெஞ்சில குத்திருக்கான், ஓ, பிளேடால வயித்தை கிழிச்சிருக்கான். எந்த பார்ட்ஸுக்கு எந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணணும்னு குலுக்கல் முள்ள தேர்ந்திருப்பான் போல. ஆனா இவனுங்களால தான் நம்ம பழப்பு ஓடுது. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் அர்ஜுன் இருக்காரா? நீங்க? நான் கண்ணன், அர்ஜுனை பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யா ஆ வாங்க சார், உட்காருங்க. காத்தாலேருந்து ஆளை காணும் உங்களை. என்ன சார் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அதுக்கு போயிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. சாரி சார். சின்ன பையன், உன் வயசு தான் இருக்கும். ஏதோ நேற்று நைட்டு பார்ட்டியில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான், லாரிக்காரன் தூக்கிட்டான். இப்பெல்லாம் குடிக்கிறதால தான் ஆக்சிடென்ட் ஜாஸ்தி கேட்குறோம். பேப்பர் திறந்தா இந்த நியூஸ் தான். என்ன பண்ணுறதுமா, இந்த ஜென்ரேஷனில் குடிக்கிற பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்கூல் போகிற பசங்களாம் குடிக்கிறாளே. அதுவும் குடிக்கிறதுனா தப்புன்னு சொல்லி தரணும். இப்போ குடிச்சாதான் பெரிய ஃபேஷன்னு சொல்லி தராங்க. நான் ஆஃபீஸ்க்கு இப்போ வரேன், டெய்லி 4 பேராவது கீழே கிடப்பாங்க. டெரிபிள் சைட். நீ வேற, இந்த மாதிரி டெய்லி 4 டாஸ்மாக் கடை திறந்தா அப்படிதான் இருக்கும். சரி அது விடுமா, நான் வந்த விஷயமே வேற. சொல்லுங்க சார். அது ட்ரஸ்ட்ல உன் பேரை சேர்க்கறதுல ராம்மோகனுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்பி சார் கிட்ட ராம் கோமா பேசுறத நான் பார்த்தேன். சுந்தரம் சார் கிட்ட சொல்லி புதுசா யார் பேரையும் ட்ரஸ்ட்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லுங்கன்னு ராம் கத்திக்கிட்டு இருந்தாரு. நீ அவங்க 2 பேரையும் சொந்த அண்ணனா நினைக்கிற, ஆனா ராம் அப்படி நினைக்கிறது இல்லையே. என்ன பண்றது? சரி விடுமா, இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தேன், நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஓகே, பாய். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மிஸ்டர் அர்ஜுன் எஸ், உள்ள வரலாமா? வாங்க. மிஸ்டர் அர்ஜுன், நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம். ஷூர், ப்ளீஸ் முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லுங்க, எங்க மீட் பண்ண ஞாபகம் இல்லை எனக்கு. நான் உங்களை திருவான்மியூரில் மீட் பண்ணியிருக்கேன், ராபர்ட் வீட்டில். என்னோட கன்சல்டிங் கம்பெனி கூட நீங்கள் லீகல் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓ எஸ் எஸ் எஸ், கரெக்ட். என்ன என்ன விஷயங்க சொல்லுங்க. என்ன? ஒரு சின்ன ப்ராப்ளம். மார்னிங் நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க.
பெருங்குடியில மோகன் ஒருத்தரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ம் படித்தேன். அது விஷயமா போலீஸ் என்ன என்கொயரி பண்ணாங்க. பட் அவங்க என்கொயரி பண்ற விதம் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதான் சேஃபர் சைடு ஒரு முன்ஜாமீன் எடுத்துக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எதுக்கு உங்களை என்கொயர் பண்ணாங்க? அவருக்கும் இந்த கொலைக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மோகன் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். நாட் ஓன்லி தட், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. அவன் இறந்த விஷயத்தையே என்னால் இன்னும் தாங்க முடியல. அதுக்குள்ள மணி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கண்ணன். ஆ மணி, இவர் மிஸ்டர் கண்ணன். ஹலோ. ஒரு மர்டர் கேஸில் முன்ஜாமீன் வாங்கணும். ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோ இவர்கிட்ட. ஓகே. நீங்களும் போலீஸோட தைரியமாக கோஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம பார்த்துக்கலாம். ஓகே அர்ஜுன், தேங்க்ஸ். அப்படியே நியூஸ் பேப்பர் அனுப்பி வை. ஓகே அர்ஜுன். சுந்தரம் சார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, ரொம்ப பிஸியா நல்லா இருக்காரு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார், படித்தேன். எக்ஸலண்டாக இருந்துச்சு. அப்பாட்ட சொல்லட்டுமா? சொல்லி பாரு, ரியாக்ஷன் பார்ப்போம். என்னாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சமாளிக்காத, சொல்லு என்னாச்சு. அப்பா என் பேரையும் அம்மா பேரையும் ட்ரஸ்ட்ல சேர்த்தாச்சுன்னு சொன்னாரு. நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் டல்லாக இருக்க? அதுல ராமுக்கு ஒன்றும் பெருசா விருப்பம் இல்லை. இதில் கவலைப்பட்ட என்ன ஆக போகுது? உனக்கு தான் ராம் பற்றி தெரியுமே. தெரியும், ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். ராம் ஏதாவது சொன்னானா? என்கிட்ட ஒன்று சொல்ல, பட் நம்பி அங்கிள் கிட்ட சொல்லியிருக்காரு. என் பேரை ஏன் சேர்க்கணும்னு கேட்டிருக்காரு. இது சுந்தர சாருக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்பி அங்கிள் சொல்லியிருக்க மாட்டாரு. காயத்ரி, எல்லாருமே அவங்க இயல்புப்படி தான் நடந்துக்க போகிறான். இதில் நீ வருத்தப்பட்ட ஏதாவது யூஸ் இருக்கா? நீ வருத்தப்படுறது அவனுக்கு தெரிஞ்சு அவன் மனசு மாறினா நீ வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. புரியுறது, எனக்கு புரியுறது. பட் யூனோ ஹவ் இட் இஸ். ராம வந்து நான் அண்ணாவை தான் பார்க்குறேன். ஆனால் அவர் தான் ஏதோ பிடிக்காதவங்க கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாரு. ராமோட கேரக்டர் அப்படி தான். பிடிவாதம், கோபம், தான் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிப்பான். அஸ்வினும் சுந்தரம் சொல்கிறவங்ககிட்ட அன்பாக தானே இருக்காங்க. அது போதாத காயத்ரி? எனக்கு கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சிடுவேன். பட் அம்மா தான் இன்னும் ராம நினைச்சு எப்போதும் வருத்தப்படுறாங்க. அண்ட் அம்மா என்னை விட அஸ்வினியும் ராமையும் தான் அப்படி பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் ராமுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? அன்பெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, அது தானாக தான் வரும் நமக்கு. நீ அவன் நேச்சர் படி அன்பாகவே இரு, அவன் நேச்சர் படி பிடிவாதமாகவே இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு புரிய வரும். நீ முதல்ல கவலைப்படுறதை கட் பண்ணு. பைதவே, அவனுக்கு பிடிக்காம அவன் பேரை லிஸ்ட்டில் சேர்த்தா ஏற்கனவே எரிச்சல் இருக்கான். இன்னும் எரிச்சல் தானே வரும் அவனுக்கு. எல்லாத்தையும் உன் மேலே தான் காமிக்க போகிறான். நான் அதை பற்றி யோசித்தேன், என்ன பண்ணுறதுனே புரியல. நான் வேணா ராம் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? என்ன பேசி பார்த்து அவன் மனசு மாறி நான் இவ்வளோ வருஷமாக பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சு காயத்ரின்னு சொல்ல போகிறேன்னா? கிண்டலா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது, நான் சொல்கிறேன். நீ திங்க் பண்ணி பாரு, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? சுந்தரம், யார்ப்பா இந்த பிரேம் குப்தா? என்ன விஷயம்? இல்ல, ஏதாவது மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்துறாரா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்? அப்போ சைக்கலாஜிக்கல் சர்வீஸா? இல்லப்பா, நீ ஒரு மீட் பண்ணதே கிடையாதா? போன்ல தான் பேசினேன். இன்னைக்கு காலையில மட்டும் 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. ஓ, பெரிய பிசினஸ் மேனியா அந்த ஆளு? டெல்லி, லக்னோ, ராஜஸ்தான்ல, பூனால எல்லா இடத்துலயும் பிசினஸ் பிரான்ச் ஆஃபீஸஸ் அவருக்கு. பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு சின்ன வீடு, பொண்டாட்டி குழந்தைங்க அவருக்கு. ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், பங்கு சண்டை, அடிதடி அப்படின்னு சிக்கல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. என்ன எப்படியாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. நாம என்னத்தை ஹெல்ப் பண்ண? ஓ, அதான் விஷயமா? சார் ரொம்ப சஃபர் பண்ணிருக்காரு போல இருக்கு. போன்ல என்ன கேக்குறாரு, உங்களுக்கு எவ்வளவு பசங்கன்னு.
கேளு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்றேன். நல்ல வேளை சார், தப்பிச்சீங்க. மாட்டிக்காம நீங்க நல்லா எஸ்கேப் ஆயிட்டீங்கன்றாரு. சரியா கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட வந்து கேட்ட மாதிரி இந்த ஆளு. ஆனா ஒண்ணு, அவன் பயங்கர கில்லாடி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவனுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரையும் தெரியும் ஒரு ஆளை விடாம. எங்க வேணா போய் எப்படியாவது காரியத்தை சாதிச்சு வந்த ஆளு. 2 நிமிஷம் பேசலாமா? மாமா காயத்ரி, கம், யூ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க். சொல்லுமா. அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அத நீங்க தப்பா நினைக்க கூடாது. ம்ஹும். ட்ரஸ்ட்ல என் பேரை சேர்க்க வேண்டாம். ஏம்மா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. காயத்ரி, நம்பி ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன். டெல் மீ. ஜஸ்ட் லைக் தட். ஏன் திடீர்னு? வேண்டாம். யாராவது ஏதோ தப்பா பேசுறாங்களா காயத்ரி? ம்ஹும். யாராவது உனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா? பி ஃப்ராங்க். காயத்ரி, யாராவது உனக்கு இந்த அட்வைஸ் பண்ணாங்களா? அப்பா ப்ளீஸ், இது ப்ராசிக்யூஷன் இல்லை, என்னோட பர்சனல் டிசிஷன். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ட்ரஸ்ட்டில் என் பேரை சேர்க்க வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன முன்ஜாமீனா? எஸ் யுவர் ஆனர். மோகனோட கொலை வழக்கில் என்னோட கிளைண்ட் கண்ணனை தான் போலீஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க. மோகனோட ஃபேர்மில் பார்ட்னராக இருந்துட்டு வரார் கண்ணன். ஸோ அவர் இல்லாத இந்த நேரத்தில் அந்த கூடுதல் பொறுப்புலாம் அவர் மேலே தான் வரும். ஸோ அதை சமாளிக்க தான் முன்ஜாமீன் தேவைப்படும். இந்த வழக்கில் எப்பொழுது விசாரணை நடந்தாலும் கண்ணன் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். வெளியூர் எங்கும் செல்லக்கூடாது. அவருடைய பாஸ்போர்ட்டை இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளோடு முன்ஜாமீன் வழங்குகிறேன். கண்ணன், பாஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஓகே அர்ஜுன். சரியா? ஐ வில் கோஆப்ரேட். தேங்க்ஸ் அர்ஜுன். கண்ணன், இந்த கேஸில் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வரணும். ஷூர். ஓகே, தேங்க்ஸ் அகைன். ஓகே, பாய் அர்ஜுன்.